4 பெண்கள் சேர்ந்தாலே நாங்க வந்து கோல்டு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கோல்டு விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நாங்க வந்து எப்படி தான் அத பிளான் பண்ணி கோல்ட வந்துட்டு சேவ் பண்றது சார்? நீங்க கேட்குற கேள்வி சரிதான் ரஞ்சிதா. பட் எல்லா லேடிஸ்க்கும் இந்த கவலை இருக்க தான் செய்யுது. பட் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை பொறுத்து தான் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் சாமர்த்தியமாக யோசிச்சா ஈஸியாக பிளான் பண்ணலாம். தங்க நகை சேமிப்பு திட்டம் அப்படின்னு எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க. நம்ம போக வேண்டியது ரெகக்னைஸ் ஷோரூமாக பார்த்து அதில் 11 மாதத்துக்கு தங்க நகை சேமிப்பு திட்டம் வச்சுருக்காங்க. அதில் போனீங்கன்னா 2 மெத்தட் வச்சுருப்பாங்க. ஒன்று நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை மட்டும் கிரெடிட் பண்ணிப்பாங்க. இன்னொன்று நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி டேட்டில் என்ன தங்கம் இருக்கோ அந்த ரேட்டுக்கு கிராம் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செகண்ட் மெத்தடில் போகிறது பெட்டராக தோணுது. ஏன்னா அந்த கிராம் அதிகமாகி கடைசி நாள் எடுக்கிறப்ப எவ்வளோ கிராமோ அதுக்கு கூலி சேதாரம் இல்லைன்னு கொடுத்துருவாங்க. இன்னொரு மெத்தட்லேயும் கூலி சேதாரம் வாங்குறதில்ல. பட் இதே போல் மெத்தடில் போகிறது அன்னைக்கு ரேட்டில் தங்கம் அலாட் பண்ணுறதுனால அதுக்கு நமக்கு ஓரளவு ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும். இன்னொரு மெத்தட் என்னென்னா கோல்டு ETF அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை ஒன் டைமாகவும் பண்ணலாம், SIP முறையிலையும் பண்ணலாம். அது எப்படின்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு பேர். இது வந்து நிறையா மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிலையோ இல்லை நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாகவோ பண்ணிக்கலாம். பட் அதில் நீங்கள் கோல்டை கண்ணால் பார்க்க முடியாது. பட் கோல்டு உள்ள என்ன ரேட்டில் ஏறுதோ இறங்குதோ அதே போல் ஏற்றம் இறக்கும் அதுலேயும் இருக்கும். பட் ஆனால் ஃபைனலாக நீங்கள் அதில் 1 இயர் மட்டும் இல்லை 2 இயர் 3 இயர் 5 இயர் நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டியில் நீங்கள் அதை பணமாக எடுத்து அப்போ உங்களுக்கு யாருக்காலம் தங்க தேவைப்பட்டால் அதை நீங்கள் தங்க நகையாக கூட வாங்கிக்கலாம். இந்த தங்க நகை சேமிப்பு திட்டம் ஏன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னா இது வந்து பெண்களுக்கு ரொம்ப பழக்கமான திட்டம். ரொம்ப காலமாக இந்த தங்க நகை சேமிப்பு திட்டம் வந்து தான் இருக்குது. இதில் இந்த கிராமம் அலாட் பண்ணுறது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதனால தான் இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். இதுவும் ஒரு மாதாந்திர SIP மாரி தான் இதுவும் ஒரு ப்ராக்டிஸ்.